பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த நாளிலே உங்களை பார்ப்பது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எத்தனையோ பேருக்கு நீங்கள் நன்மை செய்திருக்கீங்களா? எத்தனையோ பேர் உன்னிடத்தில் நன்மையை பெற்றுக்கொண்டு போயிருக்கிறாங்களா? அவர்கிட்ட போனால் இந்த காரியத்தை அவர் செய்வார், நன்மையானதை செய்வாருன்னு போகிற, ஆனால் உனக்கு நன்மை கிடைக்கல. உண்மைதானே? நன்மை இருக்கும் இடத்துல வராமல் நன்மை இல்லாத இடத்திற்கு போய் நன்மை வேண்டும்னு சொல்லி கேட்குறிய, கிடைக்குமா? கிடைக்காது. எல்லாம் ஆலோசனை பண்ணிப்பார். எத்தனையோ பேர் உன்னிடத்தில் வந்து நன்மையை பெற்றுக்கொண்டு போனாங்க. யாரெல்லாம் கேட்டாங்களோ அவங்களுக்கெல்லாம் நன்மை செஞ்சேன். ஆனால் இப்பொழுது எனக்கு யாராவது நன்மை செய்ய போகிறாங்களா அப்படின்னு எதிர்பார்க்குற, ஆனாலும் உனக்கு அந்த நன்மை கிடைக்காம வியாதினோடு இருக்கிறல்ல, ரொம்ப கஷ்டத்தோடு இருக்கிறல்ல. நன்மை செய்ய மனசு உனக்கு இருக்குது, ஆனால் நீ நன்மை தேடி போகும்போது எனக்கு யாரும் நன்மை செய்யலையே அப்படின்னு சொல்லி வருத்தத்தோடு எத்தனையோ முறை வீட்டுக்கு வந்திருக்கிறல்ல. எத்தனையோ பேரை நீ நம்பி அவர்கள் எனக்கு நன்மை செய்வார்கள், இவர்கள் எனக்கு நன்மை செய்வார்கள்னு சொல்லி போய் திரும்பி ஏமாந்து வேதனையோடு வந்திருக்கிறல்ல. இந்த நாளில் ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், மகனே மகளே, உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறேன். இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்தபோது, இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து 33 வருஷம் இந்த உலகத்தில் வாழ்ந்த போது 3 வருஷம் அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். நம்முடைய ஆண்டவர் நன்மை செய்கிறவராக இருக்கிறார். அவரிடத்தில் வியாதி உள்ளவர்கள் இயேசுனிடத்தில் போகும்போது சுகமாக்கி அனுப்பினார். குஷ்ட வியாதி உள்ளவர்கள் இயேசுனிடத்தில் போகும்போது சுத்தமாக்கி அனுப்பினார். கண் பார்வை இல்லாதவர்களாக வாழ்ந்த அநேகர் இயேசுனிடத்தில் போனபோது அவர் கண் பார்வை அடையும்படியான நன்மையை செய்து அனுப்பினார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நன்மை செய்கிறவர் இந்த உலகத்தில் ஒருவர் உண்டு, அவர்தான் இயேசு. நன்மை செய்கிறவர் ஒருவர் உண்டு, அவர்தான் இயேசு. அவரிடத்தில் நீ வரும்போது நன்மையை அநேகத்தை பெற்றுக்கொள்வாய், அநேகமான நன்மைகள் பெற்றுக்கொள்வாய். ஹல்லேலூயா. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் நன்மை செய்கிறவர். நன்மையை தேடி நீ இயேசுனிடத்தில் வரும்போது அவர் உனக்கு நன்மை செய்வார். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள பரலோகத்தின் பிதாவே, இந்த வேலைக்காய் ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகளுக்கு நன்மை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். எத்தனையோ பேருக்கு இவங்க நன்மை செய்தாங்க, ஆனால் இவர்களுக்கு நன்மை செய்கிறவர்கள் யாரும் இல்லைன்னு சொல்லி கவலையோடு வேதனையோடு இருக்கிறாங்கப்பா. என் தெய்வமே, இயேசுவே, இந்த பிள்ளைகளுக்கு நன்மை செய்யும். நன்மை செய்கிற தேவன் நீர் ஒருவர் மட்டும்தான். வாழ்க்கையில் நன்மை செஞ்சு விட நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். அவர்களை ஆசீர்வதியும். அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் சொல்லி அவங்க ஆசைப்படுறாங்களோ அவங்க மன விருப்பத்தின்படி நீ செய்யும்படியா செபிக்கிறோம். நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் கேட்கிறோம் பிதாவே. ஆமென்.
காட் bless யூ. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.